Taste the Daily. தமிழகம் முழுவதும் கடந்த 6 மாதத்தில் 51,838 சைபர் கிரைம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபெடெக்ஸ் கொரியர் மீது மட்டும் 11,000 ஆன்லைன் மிரட்டல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை தமிழகம் முழுவதும் சைபர் கிரைம் மோசடியில் 559 கோடி ரூபாய் பொதுமக்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட 114 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 4 பேர் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சைபர் கிரைம் குற்றவாளிகள் பயன்படுத்தும் 5,220 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் 2,000 வங்கி கணக்குகள் முடக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விடியா ஆட்சியில் தமிழகம் முழுவதும் சைபர் கிரைம் குற்றங்கள் நடக்காத நேரங்களே இல்லை என்ற அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து புகார் தந்த வண்ணம் உள்ளனர். குற்றவாளிகளை பிடிப்பதற்கு காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்காததன் காரணமாகவே சைபர் குற்றவாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னை KK நகர் ராஜமன்னார் சாலையில் விரிவாக்க பணி என கோரி அம்மா உணவகம் இடிக்கப்பட்ட நிலையில் தற்போது வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் தள்ளுவண்டி கடைகளும் ஆக்கிரமித்துள்ளது. கோடம்பாக்கம் மண்டலம் KK நகர் ஆற்காடு சாலையை இணைக்கும் முக்கிய சாலையாக ராஜமன்னார் சாலை உள்ளது. அண்ணா சாலையிலிருந்து போரூர் நோக்கி மாநகர பேருந்துகள் மட்டுமின்றி ஆயிரக்கணக்கான வாகனங்களும் சென்று வருகின்றன. இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணி என்ற பெயரில் அங்கிருந்த அம்மா உணவகத்தை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இடித்தது. ஏழை எளிய மக்களுக்கு அட்சய பாத்திரமாக திகழ்ந்த அம்மா உணவகத்தை இடிக்க அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை கண்டு கொள்ளாமல் விரிவாக்க பணியில் சென்னை மாநகராட்சி தீவிரம் காட்டியது. ஆனால் தற்போது அம்மா உணவகம் இருந்த இடம் வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் தள்ளுவண்டி கடைகள் மூலம் வியாபாரம் நடக்கும் இடமாகவும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் வார்டு கவுன்சிலர்கள் மாமூல் பெற்றுக்கொண்டு கண்டு கொள்ளாமல் உள்ளதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். பூம்புகாரில் தொடங்கப்பட்ட விவசாயிகளின் பேரணி சேலம் வந்தடைந்தது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் தண்ணீரை தடுக்க அணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தீர்வு காண வேண்டிய முதலமைச்சர் மௌனமாக இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தார். காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆணைய தலைவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் குறுவைக்கு தண்ணீர் இல்லை என்று தமிழக வேளாண் துறை அமைச்சர் கூறுவது ஏற்க முடியாது என்றும் விடிய அரசின் முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் PR பாண்டியன் கூறினார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் பெரிய வெங்காயம் மற்றும் தக்காளி விலை மேலும் அதிகரித்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் வரும் நாட்களில் அதன் விலை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில்லறை விற்பனையில் 1 கிலோ வெங்காயம் 60 முதல் 70 ரூபாய் வரையும் விற்பனையாகலாம் என கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளதால் இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். அதேபோல் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தக்காளி சில்லறை விற்பனையில் 1 கிலோ 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படலாம் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் இஞ்சி மற்றும் பூண்டின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 1 கிலோ இஞ்சி 150 ரூபாய்க்கும் பூண்டு 330 ரூபாய்க்கும் பீன்ஸ் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது நேற்று விட இன்றைக்கி விலைவாசி உயர்ந்திருக்குது, விலை குறைவில்லை. எந்த பொருள் எடுத்தாலும் நேற்றை விட எனக்கு 10 ரூபா 20 ரூபா கூடி தான் இருக்கிறது, கம்மி கிடையாது. தக்காளி 60 ரூபா 70 ரூபா சொல்கிறாங்க கிலோ. சின்ன தக்காளியும் சரியில்லை, அந்த தக்காளி 70 ரூபா சொல்கிறாங்க. வெங்காயம் 60 ரூபா சொல்கிறாங்க, 80 ரூபா சொல்கிறாங்க. நல்ல சைஸ் வெங்காயம் 80 ரூபா சொல்கிறாங்க. இருக்குது நேற்று விட இன்றைக்கி விலை கூடி தான் இருக்குது, எல்லாமே விலை கூடி தான் இருக்குது, எது கம்மி இல்லை விலை. ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாலும் வெங்காயம் விலை 1,200 2,500 ரூபா இருக்குது. கிலோ 25 ரூபா விற்றது இப்போ டபுள் அப்படியே 50 ரூபா இருக்குது. சின்ன வெங்காயம் 70 ரூபா 80 ரூபா விற்றது 100 ரூபா மாறிடுச்சு. பீன்ஸ் 2 நாள் குறைஞ்சிச்சு, மறுபடியும் அதே மாதிரி ஏற்றுமதி இருக்குது. மழையின் காரணமாக ஏற்றுமதி குறைவுனால வரத்து கம்மியாக இருக்கனால மறுபடியும் ஏறி இருக்குது. சுமார் ஐட்டம் ஒரு மாதிரியும் டாப் ஐட்டம் 120 150 ரூபா வரை விற்றுக்கிட்டு இருக்காங்க. பீன்ஸு கேரட் குறைந்த விலையில் இருந்தது, இப்போ மறுபடியும் அது அதிகமாக ஆயிடுச்சு. காய்கறி விலையெல்லாம் இன்றைக்கி ஜாஸ்தி ரேட் தான். வெங்காயம் 45 ரூபா 30 ரூபா 20 ரூபா இருந்தது, இன்றைக்கி 45 ரூபான்றாங்க. முட்டைக்கோசு 15 ரூபான்றது இன்றைக்கி அதே 40 ரூபான்றாங்க. எல்லாம் விலை ஏறிடுச்சு. எதுவுமே இங்கே தக்காளி விலை ஏறிடுச்சு. தக்காளியும் 40 ரூபான்றாங்க 30 ரூபான்றாங்க. எல்லாம் விலை ஏறிடுச்சு. எதுவும் இல்லை, கம்மி ரேட்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. காய்கறி எல்லாம் வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டெல்லாம் எக்கச்சக்கமாக ஏற்றிட்டாங்க. அதனால் 70 ரூபா 80 ரூபாலேருந்து ரேட்டு போயிட்டுருக்கு. ஆமாம், கொத்தமல்லி எல்லாமே கொத்தமல்லி போனாலும் 20 ரூபாயிலேருந்து 40 ரூபா 100 ரூபா வரைக்கும் போகுது. சரியான ரேட்டு. அதனால் மக்கள் கொஞ்சம் ரொம்ப தடுமாற்றமாக தான் இருக்கிறாங்க.
மயிலாடுதுறையில் உள்ள புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையை பெருக்காமல் சென்றதாக கூறி மாணவி ஒருவரை ஆசிரியர் தாக்கியதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்ன நாகங்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் ஜெயந்தி தம்பதியின் இரண்டாவது மகள் புனித சின்னப்பர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு புறப்பட்ட அந்த மாணவியை ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையை சுத்தம் செய்ய சொல்லி வற்புறுத்தியதாக தெரிகிறது. அப்போது தனக்காக வேன் காத்துக் கொண்டிருப்பதாக கூறிவிட்டு சென்ற மாணவியை அந்த ஆசிரியர் அடித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒழுக்கம் என்ற பெயரில் பள்ளி நிர்வாகம் மாணவிகளை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வருவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே பள்ளி மாணவன் உட்பட 15க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கநாதபுரம், தர்மத்துப்பட்டி, கரட்டுப்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று அப்பகுதியில் சென்ற சிலரை கடித்த நிலையில் தர்மத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்களையும் அந்த நாய் பதம் பார்த்துள்ளது. இதை தவிர சாலையில் நடந்து சென்ற மூதாட்டி, பள்ளி மாணவன் உட்பட 15க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் போதிய அளவு பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். பேருந்துகள் காலாவதியாகி இயக்கப்படாமல் இருப்பது ஒருபுறம் என்றால், இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு போதிய அளவில் பணியாளர்கள் இல்லாததால் முறையாக பேருந்துகள் இயக்க முடியாமல் மாநகர போக்குவரத்து கழகம் திணறி வருவதாக கூறப்படுகிறது. சென்னைக்கு நாள்தோறும் வெளி மாவட்டங்களில் இருந்து பணி நிமித்தமாக வந்து செல்வோர் அதிக அளவில் மாநகர பேருந்துகளை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகள் எண்ணிக்கை போதிய அளவில் இல்லாததால் ஒவ்வொரு பேருந்து பணிமனைகளிலும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சார், நேற்று இதே மாதிரி டைமில் விட்டு இன்றைக்கி அவசரத்துக்கு வரல சார். 1 ஹவர் வரமாட்டேங்க சார். எம்எம்டிஏலேருந்து வர்றேன், வடபழனியில் பஸ்ஸை பிடிச்சி கொண்டதுக்கு போகிறேன். 1 ஹவர் நேற்று ஒரு 1 ஹவர் வரல, இன்றைக்கி ஒரு 1 ஹவர் வரல சார். சார், நான் ஆவடியிலேருந்து கோயம்பேடு வந்திருக்கேன். வடபழனியில் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தோம். மோர் தென் 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கவே இல்லை. இங்கே கேட்கும்போது